வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம பரமேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு நிறைய பொருட்கள்லாம் கொடுக்க வராங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப சந்திரா வந்து பரமேஸ்வரி வரதை பார்த்துட்டு, அக்கா இப்பதானக்கா இந்த கலவியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்டு பாத்தியா, நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்த பொம்பளை நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம ராஜராஜா பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. சந்திரா, கொஞ்சம் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு, நீ பாட்டுக்கும் கண்டமேனிக்கு பேசாத அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன வர வர உங்க அம்மாவுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப ஓவரா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, என் மேல உள்ள கோவத்துல எதுக்கு நீ என் பிள்ளைய பேசுற? இத்தனை வருஷமா என் புள்ள உன் பேச்ச கேட்டுக்கிட்டு தானே வீட்டுக்குள்ள இருக்கான், அவனை போயிட்டு இப்படி பேசுற? இங்க பாரு, அவன் கூப்பிட்டு ஒன்னும் நான் வரல, நான் இங்க வந்த காரணமே வேற. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் வீட்டுல உள்ளவங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் இந்த வீட்டுல உள்ளவங்க யாருக்குமே நான் என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்காமையா இருக்கேன்? நீ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எத்தனை நாள் தான் இப்படி கோவத்தோட இருப்ப சாமுண்டீஸ்வரி? என்னைக்கா இருந்தாலும் இந்த கோவம் குறைஞ்சுதானே ஆகணும். இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணி பாரு. நான் என்னாலதான் உன் அம்மா இறந்திருக்க மாட்டா, யோசனை பண்ணி பாரு சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா ரூமுக்கு போறாங்க, அவங்களோட துப்பாக்கியை எடுக்கிறதுக்கு. கார்த்திக் நேரா பாட்டி கிட்ட, பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம்? பரமேஸ்வரி சொல்றாங்க, இருக்கட்டும், அவ வந்து ரெண்டுல ஒரு முடிவு பண்ணட்டும். என் பேரனையும் பேத்தியும் பார்க்க விட மாட்டேங்கிறா, என் பிள்ளைய கூட பார்க்க விட மாட்டேங்கிறா, அவளுக்கெல்லாம் நான் மரியாதையா போக முடியாது. அவ இன்னைக்கு என்ன பண்றா அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்ட்டு கோவமா நின்னுகிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி. ராஜராஜா அவங்க அம்மாட்ட வந்துட்டு, அம்மா தயவு செஞ்சு சொல்றது கேளுங்கம்மா, நீங்க போனாதாம்மா சரிப்பட்டு வரும். உடனே பரமேஸ்வரியும், சரி நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு போறேன், எல்லாரும் எடுத்துக்கிடுங்க, ஆத்தா ரோகிணி நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வரதுக்குள்ள பரமேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி கோவமா துப்பாக்கியோட வெளியில வராங்க. வந்ததோட எங்க அந்த பொம்பளை அப்படின்னு கேக்குறாங்க. ராஜராஜா சொல்றாரு, எங்க அம்மா அப்பவே போயிட்டாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் உங்க அம்மா மறுபடியும் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவ்வளவுதான். என்ன இந்த கோவில் கும்பாசத்தோட உறவு முறை கொண்டாடிக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இங்க பாரு, நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன், அதுக்கப்புறம் நான் சுட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். இது கேட்டதோட ராஜராஜ சொல்றாரு, இங்க பாரு, எங்க அம்மா மறுபடியும் வரமாட்டாங்க, அதோட விடு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்னமோ அந்த பொம்பளை இந்த வீட்டுல உள்ள யாரோ ஒருத்தவங்க தைரியம் கொடுத்துறதுனாலதான் அவ பாட்டுக்கும் மறுபடியும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான்னு தோணுது. யாரு அந்த தைரியத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு அந்த பொம்பளைக்கு தைரியம் கொடுக்குறீங்களோ அவங்க மட்டும் என் கண்ணுல பட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி பேயாட்டம் ஆடுறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி கோவமா அவங்க ரூமுக்கு போறாங்க. ராஜராஜா, மயில் வாகனம், நம்ம கார்த்திக் மூணு பேருமே மாடிக்கு போறாங்க. அங்க போனதோட ராஜராஜா கேக்குறாரு, அம்மா இந்த மாதிரி வர்ற ஆளே கிடையாது, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே மாப்பிள்ள வருவாங்க, என்னாச்சு? இத வந்து சந்திரா காதுல வாங்குறாங்க. அப்ப நம்ம கார்த்திக் சொல்றாரு, இல்ல இன்னைக்கு தீபாவுக்கு பிறந்த நாள், அதான் தீபாவுக்காக எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, சோ அதான் பண்ணிருப்பாங்க போல, அதான் அவங்க பேத்திகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. மயில்வாகனம் கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள இன்னைக்கு உங்க ஒய்ஃபுக்கு பிறந்த நாளா? இத வந்து சந்திரா காதுல வாங்குறாங்க. என்ன இது, ஏதோ ஒய்ஃப்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு, ஆமா, இன்னைக்கு என்னோட மனைவி
தீபாவுக்கு பிறந்த நாள். அதான் எல்லாரும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஆஹ் நான் ஒர்க் பண்ற எல்லா இடத்துலயுமே எல்லா கம்பெனிலயுமே இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுப்பாங்க. இது கேட்டதோட ராஜராஜர் சொல்றாரு, மாப்பிள்ள, என்னதான் முதல் மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னு அவளை மறந்துட்டு இல்லாம அவளுக்காக நீங்க இவ்வளவு பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. அந்த பொண்ணுக்கு தான் உங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட கொடுத்து வைக்கல. மயில் வாங்கின சொல்றாரு மாப்பிள்ள. ஆனா எங்க ரேவதிக்கு கொடுத்து வச்சிருக்கு. எங்க ரேவதிய பத்திரமா நீங்க பாத்துப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சந்திரா காதல வாங்கிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா? இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. இதுக்கான ஆதாரம் வேணுமே, யாருக்கிட்ட பேசுறது அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு சந்திராவுக்கு. சந்திரா நினைக்கிறாங்க இத உடனே நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு சந்திரா நேரா சிவனாண்டிய வந்து பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திராவை பார்த்து, சந்திரா, ஏதோ அவசர அவசரமான விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன சந்திக்கிறதுக்கு கூப்பிட்ட, என்னாச்சு சந்திரா? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நம்ம நினைச்சதை விட அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்திக் சரியான யமகாதகனா இருக்கான். சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சுங்க. கல்யாணம் ஆன ஒருத்தன் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து ரேவதிய மறுபடியும் கல்யாணம் பண்ணியிருக்கான். இது கேட்டதோட சிவனாண்டிக்கு செம ஷாக்கு. என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. அவ பொண்டாட்டி பேரு தீபாவா. அப்ப ராஜ சேதுபதியோட பேரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. என்னங்க, இத மட்டும் விசாரிங்க. இவனோட முதல் கல்யாணத்தோட போட்டோ மட்டும் நம்ம கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா சுலபமா நம்ம இவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். இதை கேட்டதோட நம்ம சிவனாண்டி சொல்றாரு, நான் இன்னைக்கு சென்னை போனப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன்ன, அவன்கிட்ட இவனோட வீட்டு அட்ரஸை கேட்டு அங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னதோட சந்திராவும், சரிங்க, சீக்கிரம் அவனை பத்தின டீட்டெயில கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா இருக்கிறாங்க. சிவனாண்டி இங்க இருந்து முத்துவேல் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க முத்துவேல், 2-3 நாளையில எந்த பிரச்சனையும் பண்ணாம இருங்க. ஏன்னா நான் ரொம்ப முக்கியமான விஷயமா சென்னை வரைக்கும் போறேன். அங்க போயிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்தை எடுக்க போறேன். அதனால நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. இது கேட்டதோட அவரும், சரி நான் பாத்துக்கிறேன் மகனே அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சென்னைக்கு கிளம்புறாரு. அங்க போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட ஆபீஸ்ல பாக்குறாங்க. அவரு நேரா நம்ம கார்த்தியை நம்ம சிவனாண்டிய பார்த்து, டேய், அன்னைக்கு வந்த உடனே ஏதோ ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட, என்ன தாண்டா நடக்குது இங்க? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அன்னைக்கு கூட நான் போட்டோல ஒருத்தனை காமிச்சேன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிருச்சா? அவரு சொல்றாரு, ஆமா, ராஜ சேதுபதியோட பேரன் தானே, அவருக்கு கல்யாணம் ஆகிருச்சு. பொண்டாட்டி பேரு கூட தீபா. இதை கேட்டதோட சிவனாண்டி கேக்குறாரு, இப்ப அந்த பொண்ணு எங்க? அவரு சொல்றாரு, அந்த பொண்ணு இறந்து போயிட்டான். அவரு கேக்குறாரு, சரி, அந்த ஃபேமிலி போட்டோ ஏதாவது இருக்கா? உடனே அவரு சொல்றாரு, ஒரு டைம் அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் போயிருந்தேன். அப்ப அவங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்தேன். அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு, பாரேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இந்த போட்டோவை எனக்கு அனுப்புடா அப்படின்னு சொன்னதோட அவரும் அந்த போட்டோவை சிவனாண்டிக்கு அனுப்புறாரு. சிவனாண்டி அந்த போட்டோ வாங்கிட்டு, உன்னை சென்னையில வந்து சந்திச்சதுக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு பாயிண்ட் கிடைச்சுக்கிட்டுடா, தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒரு கடையில கொடுத்து பிரேம் போடுறாரு. அப்ப சிவனாண்டி நேரா சந்திராவுக்கு போன் பண்ணி, சந்திரா, உனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒன்று வச்சிருக்கேன், சீக்கிரம் வா சந்திரா. சந்திரா கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? சிவனாண்டி சொல்றாரு, நீ வா சந்திரா, சொல்றேன். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவனாண்டியை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. சிவனாண்டி நேரா சந்திரா கிட்ட ஒரு கிஃப்ட கொடுத்து இத பிரிச்சு பாரு அப்படின்னு சொன்னதோட சந்திரா கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, அதை பிரிச்சு பாரு, உனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. பிரிச்சு பார்த்தா அதுல கார்த்திக் வந்துட்டு கல்யாணமான போட்டோ இருக்கு. அதை பார்த்ததோட சந்திராவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னங்க, கொடுத்ததுலயே இதுதாங்க பெஸ்ட் கிஃப்ட். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, இத வச்சுதான் அவன் குடும்பத்தையே நீ காலி பண்ணணும். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இது போதுங்க, இத வச்சு அந்த சாமுண்டீஸ்வரி ஒரு வழி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, சரி, நான் போயிட்டு பிரச்சனையை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போன் பண்றேன்,
அவனை வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு சந்திரா நேரா அவங்க சாமுண்டீஸ்வரியை கூப்பிடுறாங்க. அக்கா எங்க இருக்கா, வாக்கா அப்படின்னு. அதே நேரம் கார்த்திக் வீட்டுல இல்ல. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி, நம்ம ரேவதி, நம்ம ராஜராஜா எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. ராஜராஜா கேக்குறாரு, ஐயோ சந்திரா, இப்ப எதுக்கு நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. சந்திரா சொல்றாங்க, முக்கியமான ஒரு விஷயம், அதுக்குதான் நான் எல்லாரையுமே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா இப்ப எதுக்கு நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா உன் மாப்பிள்ள எங்கக்கா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. ஐயோ உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, இப்படியே ஏதாவது சொல்லி பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டே இருக்கியே சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இந்த வாட்டி நான் ஒன்னும் அவ ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒன்னும் நான் உங்க எல்லாருமே கூப்பிடல. அதை விட முக்கியமான ஒரு ஆதாரம் என் கையில இருக்கு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா தயவு செஞ்சு போது சந்திரா, நாடகத்தை எல்லாம் நிப்பாட்டு, இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, எப்படிக்கா கேட்க முடியும்? தங்கச்சி சொல்றா, எப்படி உன்னால கேட்க முடியும்? இங்க பாருக்கா, நம்ம எல்லாரையுமே நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டான். இத்தனை நாளா அவன் ராஜ சேதுபதியோட பேரன், நம்ம குடும்பத்தை தான் ஏமாத்திட்டான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் நம்ம ரேவதியோட லைஃபையும் ஏமாத்திட்டான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கோவமா, சந்திரா என்ன சொல்ற? அப்ப ராஜராஜாவும் மயில்வாகனமும் பேசிக்கிறாங்க. ஐயோ இவங்க இப்ப என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க? ராஜராஜா சொல்றாரு, இவ கையில என்னமோ இருக்கு, அத வச்சுதான் அவ என்னமோ பண்ண போறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, சந்திரா இனிமே மாப்பிள்ளை மேல ஒரு குறை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லியிருக்கால, அத சொல்லியும் நீ திரும்பி வந்து இந்த மாதிரி நின்னுகிட்டு இருக்க. இங்க பாரு, தேவையில்லாம நீ மாப்பிள்ளை மேல தொடர்ச்சியா இப்படி பழி போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லதில்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, சொல்லுவீங்க, நல்லா சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே தானே இதற்கு உடந்த. நீங்க 3 பேரும் மாடியில நின்னு பேசிக்கிட்டு இருந்தத நான் காதுல வாங்கினேன். அக்கா இன்னைக்கு காலையிலேயே இந்த பரமேஸ்வரி வந்துட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு போனால. என்ன தெரியுமா காரணம்? உன் மாப்பிள்ள இருக்கான் பாரு, அவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டான். அவன் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அதனால எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொண்டாந்து கொடுத்துருக்கான் அந்த பரமேஸ்வரி. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, ஏய் என்னடி உளர்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் உண்மையை சொல்றேன், உண்மையை சொன்னா உனக்கு வளர்ற மாதிரிதான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த போட்டோவை பார்த்தா நீ ஏன் நம்புவ அப்படின்னு அந்த போட்டோவை சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ராஜராஜை கேக்குறாரு, ஏன் சந்திரா இதை நீ எங்க போயிட்டு எடிட் பண்ணி கொண்டுட்டு வந்த? அப்ப சந்திரா சொல்றாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும், அதுக்குதான் இது எந்த விதத்திலயும் எடிட் பண்ணது கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஒருத்தர் எனக்கு அனுப்புனாரு. அவரே வந்துட்டு இந்த போட்டோவை உண்மைன்னு சொன்னாரு. அக்கா இந்த இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சுக்கா. அவ பேரு தான் தீபா. அதுவும் அந்த பொண்ணு ஏதோ தானா மலை உச்சியில இருந்து கீழே விழுந்துட்டுன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு மலை உச்சியில இருந்து கீழே விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணியிருக்கான். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி கோவமா, ராஜா எங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப நம்ம ராஜராஜ சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி இவ சொல்ற அப்படிங்கறதுக்காக நீ நம்புறியா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ராஜாவை கூப்பிடுங்க. உடனேயே நம்ம மயில்வாங்கன சொல்றாரு, சரி மாமா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதோட நேரா கூப்பிடுறாங்க. ராஜாவுக்கு போன் பண்றாங்க. கார்த்திக் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க செங்கல் சூளையில இருக்கேன். அப்ப ராஜராஜ சொல்றாரு, மாப்பிள்ள வீட்டுல ஒரு பிரச்சனை மாப்பிள்ள வாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. கார்த்திக் வீட்டுக்கு வராரு. எல்லாருமே பயங்கர கோவத்தோடையும் இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப நம்ம சந்திரா வந்துட்டு கையில போட்டோவோட நிக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. சாமுண்டீஸ்வரி கார்த்திகை பார்த்து, மாப்பிள்ள இவ ஒரு போட்டோவை காமிக்கிறா, இது உண்மையா பொய்யான்னு பாருங்க. அப்ப சந்திராவோட போட்டோ வாங்கி பாக்குறாரு. சந்திரா போட்டோவை பார்த்துட்டு, இதுக்கு பதில் சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க பதில் சொல்லாம எங்கேயும் போக முடியாது. அப்ப கார்த்திக் வந்துட்டு நேரா சந்திராவை பார்க்க,
சந்திரா கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள பதட்டமா இருக்கீங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம கார்த்திக் சொல்றாரு, அத்தை நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு கையமர்த்தி, இது உண்மையான்னு மட்டும் சொல்லுங்க. கார்த்திக் சொல்றாரு, இது உண்மைதான் அத்தை. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு தைரியம் இருந்தா ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க. இதை கேட்டதோட நம்ம கார்த்திகை வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட, அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, மரியாதையா வாய மூடு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க. அப்ப நம்ம கார்த்திக் வந்துட்டு நேரா சந்திராவை பார்க்க, அப்ப சந்திரா சொல்றாங்க, என்ன உனக்கு எதிரா நான் ஆதாரத்தை சரியா திரட்டிட்டேன் அப்படிங்கறதுக்காக கோவப்படுறியா? இங்க பாரு, நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத அக்கா இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டாலே அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா இவன் அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டா இவனுக்கும் இவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறது நிரூபணமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திகை பார்த்து, மரியாதையா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி வந்து தடுக்கிறாங்க, அம்மா ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்னை மன்னிச்சிரு, ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்த யாரு எவருன்னு தெரியாம இவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே நீ என்கிட்ட சொன்ன. ஆனா நான் தான் கொஞ்சம் கூட கேட்காம கண்டவனுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன் லைஃபையே கேள்விக்குறியாக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா, இப்பதான் இவரை நான் ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், திடீர்னு நீங்க இப்படி சொல்லி இவர் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படிமா என்னால பேசாம இருக்க முடியும்? அம்மா நான் என்னால இவரை மறக்க முடியாது, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏதாவது பேசினா அவ்வளவுதான், இனிமே இவனுக்கும் உனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. ஏய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க, வெளியில போ. ராஜராஜர் சொல்றாரு, ஈஸ்வரி நம்ம பொண்ணோட லைஃப். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி என்ன ஆனானே அவ தெரியல, இப்ப ஏன் பொண்ணே இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இவன் கூட அனுப்ப சொல்றீங்களா? முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. இத பார்த்துட்டு சந்திரா சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இவனை வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நினைச்சோம், அதே மாதிரி இவனை வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.